கத்தாழை இந்த சோத்து கத்தாழையில் இருக்க சைடில் இருக்க இந்த 2 சைடில் இருக்கிற அந்த முள்ளையும் கட் பண்ணிவிட்டு இந்த கத்தாழையை வந்து இப்படி 2ஆக கட் பண்ணி நடுவில் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம், இந்த வெந்தயத்தை வந்து சாதாரணமாகவே நம்ம பயன்படுத்தியிருப்பீங்க, இல்லைன்னா வெறும் தண்ணியில் ஊற வச்சுருப்பீங்க. ஆனால் கத்தாழையோட சாறில் நம்ம இன்னும் இந்த வெந்தயத்தை நம்ம ஊற வைக்கிறோம். ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நைட் வந்து இந்த கத்தாழையை வந்து நம்ம ஊற வைக்கிறோம். கத்தாழையில் இந்த வெந்தயத்தை ஊற வைக்கிறோம். அது பார்த்திங்கன்னா இரவு முழுதும் இதில் இருக்க அந்த தண்ணியை உறிஞ்சி இந்த வெந்தயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி முதன்னு காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சார்ஃபாக இருக்கும். அப்படியே ஒரு நாள் 2 நாள் விட்டிங்கன்னா இதிலே கூட முளைக்கட்டின வெந்தயம் கூட நீங்கள் எடுக்கலாம். இது வந்து ரொம்பவும் உடம்புக்கு மிகுந்த ரொம்ப நல்லது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். அப்படியே வச்சிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுலேயே நல்லா ஊறிக்கும். காலையில் பாருங்கள் அது எப்படி ஊறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் அது எப்படி ஊறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கத்தாழை. இந்த கத்தாழையை கட் பண்ணி 2ஆக பிரித்து இது உள்ளே நான் இப்போ வந்து வெந்தயம் வச்சுருக்கிறேன். எப்படி கட் பண்ணி உள்ளே வெந்தயத்தை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கிறேன் வீடியோவில். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி வச்சிட்டோம்னா நைட்டே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் வந்து இந்த கத்தாழையோட சாறுலேயே ஊறி இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை வந்து நீங்கள் சரியாக கவனிக்காத ஒரு ஸ்டேஜில் விட்டுட்டிங்கன்னா அந்த வெள்ளை முத்துனா அந்த வெட்டைன்னு சொல்லுவாங்க. அது சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக இருக்கும். அது ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இரவில் ஊற வச்சு காலையில் பொழுது விடிஞ்ச உடனே அந்த வெந்தயம் அதில் ஊறினதை எடுத்து மிச்சம் இருக்க அந்த சோறும் எடுத்துகிட்டு மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாக போயிடும்.